கம்ப்யூட் இன்ஜின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். கூகுள் கிளவுட்ல இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட் இன்ஜினை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லெட்ஸ் சி கம்ப்யூட் இன்ஜின். கம்ப்யூட் இன்ஜினில் நீங்கள் போய் ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணுமோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்யூட் இன்ஜினில் நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் அக்கௌண்ட் தான் உங்களோட கூகுள் கிளவுட் ரிசோர்ஸஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணால் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது விர்ச்சுவல் மிஷினில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா க்ளவுட் சீக்வல் ஆர் எனி அதர் க்ளவுட் சர்வீசஸ் லைக் பிக்வரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீசஸ் கூட கம்யூனிகேட் பண்ணால் அது வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் அது கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணால் நீங்கள் ஒரு விபிசியை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணலாம். சரி, வேற என்ன வே இருக்கு இந்த கிளவுட் கம்ப்யூட் இன்ஜின் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு? ஒன்று வந்து கிளவுட் கன்சோல். ஸோ நார்மலாக அந்த யூஐ உங்களுக்கு தெரியும். console.cloud.google.com நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அதுதான் ஒரு வெப் யூசர் இன்டர்ஃபேஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளவுட் ஷெல். நீங்கள் கம்லைன் மூலமாக கூகுள் கிளவுட கூட இன்ட்ராக்ட் பண்ணால் கிளவுட் ஷெல் ஆர் கிளவுட் எஸ்டிகே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் வாட் ஆர் த அதர் வேஸ் டு இன்ட்ராக்ட் வித் கம்ப்யூட் இன்ஜின். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ஷியல் டெலிஷன். அப்படின்னா பேசிக்கலி இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ஓகேவா, அவங்க வந்து உங்கள் சர்வரை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாருன்னா தென் இட் வில் பி கான். இஃப் யூ ஹேவ் அ பேக்கப், ஒரு பேக்கப் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரிகவர் பண்ணலாம். பட் உங்ககிட்ட பேக்கப் இல்லை அந்த அந்த சர்வருக்காக அப்படின்னா தேர் இஸ் எ பிக் ப்ராப்ளம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவன் தோ அவங்க வந்து சர்வரை நம்ம டெலீட் பண்ணவே அலோவ் பண்ண போகிறது கிடையாது. எப்படின்னா நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், எனேபிள் ஆக்சிடென்ஷியல் டெலிஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் டிக் மார்க்கை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் அந்த சர்வரை டெலீட் பண்ண முடியாது. நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு எடிட் ஆப்ஷனில் போயிட்டு அதை டிசேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட அந்த விஎம் இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆக்சிடென்ஷியல் டெலிஷன். இப்போ நீங்கள் ஏதாவது மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து அந்த ப்ராஜெக்டில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஓஎஸ் லாகின் அப்படின்ற ஒரு ரோலை கொடுக்கலாம். ரோல்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் பர்மிஷன்ஸ். இப்போ ஓஎஸ் லாகின்ற ஒரு ரோல் வந்து அதுக்கு செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் அது வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். இப்போ மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அவங்க அக்சஸ் பண்ணால் அதுக்கான இந்த ரோல் தான் அதுக்கு சூட்டபிள். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணால் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணோம், அதுக்கான இந்த ரோலை அசைன் பண்ணோம், அப்புறம் அந்த யூசருக்கு ஆட் பண்ணோம் அந்த குரூப்பில். அப்போ அந்த யூசர் அந்த ரெக்வயர்டு டாஸ்க்கை அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் role/compute.os லாகின், நார்மல் யூசராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். இப்போ அந்த யூசருக்கே ஒரு சம் எக்ஸ்ட்ரா பர்மிஷன்ஸ், ஓகேவா, சம் அட்மின் ரிலேட்டட் பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா role/compute.os admin லாகின் அப்படின்ற ஒரு ரோலை கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினில் அந்த எப்படி விர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிக்கல் பார்த்தோம். இப்போ வந்து தியரிட்டிக்கல் பார்த்து நம்ம கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மிஷின் டைப்ஸ். என்னென்ன மிஷின் டைப்ஸ் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினில் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ். இப்போ நார்மலாக ஒரு சிம்பிள் டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் விடிஐ விர்ச்சுவல் டெஸ்க்டாப் நான் வந்து கிரியேட் பண்ணால் நீங்கள் இந்த மிஷின் டைப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூகுள் கிளவுட ஃபஸ்ட் டைமாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸில் போயிட்டு உங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப சீப்பர் காஸ்ட். மீதி மெமரி ஆப்டிமைஸ்ட், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு, மீதி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜென்ரல் பர்பஸில் நீங்கள் பர்டிகுலர் சீரீஸை சூஸ் பண்ணோம். சீரீஸ்னால் அதை ப்ராசஸர், அதுக்கப்புறம் எத்தனை விர்ச்சுவல் சிபியூ வேணும், எத்தனை ரேம் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஜென்ரல் பர்பஸ்னால் ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் மிஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் ஆஃபர்ஸ் பெஸ்ட் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ. ஸோ ரொம்ப ஹையர் ப்ரைஸும் கிடையாது, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இவங்க தருவாங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் தான் சீரிஸ் டைப் E2, N2, N2D, N1. ஸோ எண்டில் டின்னு வந்ததுன்னா அது வந்து மோஸ்ட்லி ஏஎம்டி ப்ராசஸர் குறிக்கும். மீதி எல்லாம் இன்டெல் ப்ராசஸர் அண்ட் சம் அதர் ப்ராசஸர் இது வந்து வெரி ஆகும். நெக்ஸ்ட் மெமரி ஆப்டிமைஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் டேட்டாபேஸை நீங்கள் கூகுள் கிளவுட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் டைப்ஸை சூஸ் பண்ணலாம். லைக் சாப், ஹானா இந்த மாதிரி இன் மெமரி டேட்டாபேஸஸை நீங்கள் கிரியேட் பண்ணால் இதை சூஸ் பண்ணலாம். அந்த மிஷின்ஸ்க்கு வந்து when compared to கம்ப்யூட்டரை விட மெமரி வந்து அதிகமாக தேவைப்படும். then you go for this one. So it is ideal for memory intensive workload. So offers more memory per core than other machine types. So இதெல்லாம் தான் series type M1, M2. Next cost optimal. compute optimized. ஸோ எந்த மாதிரியான சினாரியோவுக்கு நம்ம கம்ப்யூட் ஆப்டிமைஸ் மிஷின் டைப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த கேமை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சர்வரில் நம்ம ரன் பண்ணோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேமிங் ரிலேட்டட் அப்ளிகேஷனை நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர் ரன் பண்ணால் அதுக்கு வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து குளோபலாக ஒரு கேம் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா அது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஹை கம்ப்யூட் ஸ்பீடு தேவைப்படும். அப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். எனி அதர் ஏஎம்எல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு எனி அதர் மிஷின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். C2 ஸ்டாண்டர்ட் 4. C2 ஸ்டாண்டர்ட் 4னா 4 விர்ச்சுவல் சிபியூஸ் நமக்கு கிடைக்கும். 4x4 16 GB ஆஃப் மெமரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான சீரிஸ் டைப் இதில் போயிட்டு இருக்கும். 8 விர்ச்சுவல் சிபியூஸ், 8x4 32 லைக்வைஸ் இதுக்கு போகும். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்னா நீங்களா எத்தனை ரேம் வேணும், எத்தனை சிபியூ வேணும் அப்படின்னு தான் நீங்களா கஸ்டமர் சூஸ் பண்ணுறது. அதான் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். இதுக்கான சம் செட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூகுள் கன்சோலில் போவோம். கம்ப்யூட் இன்ஜின், VM instance. So create an instance. இங்க போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் காமிக்கும். மிஷின் ஃபேமிலிஸ் என்னென்ன, ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ், மெமரி ஆப்டிமைஸ், GPU. ஸோ ஜென்ரல் பர்பஸில் நீங்கள் இங்கே சீரிஸ் இருக்கும் E2, N2. ஸோ அது கீழே கொடுத்துருப்பாங்க பவர்ட் பை இன்டெல், பவர்ட் பை AMD, பவர்ட் பை ஆம்பியர். உங்களோட பிஸ்னஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மிஷின் டைப், எத்தனை விர்ச்சுவல் சிபியூஸ், எத்தனை மெமரி தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரிலேட்டட் திங்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் திங் விச் நீட் மோர் கம்ப்யூட் பவர், அதுக்காக நீங்கள் வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ்க்கு போகலாம். அந்த காஸ்ட் கூட நீங்கள் பாருங்கள். இப்போ C2, ஸோ இதெல்லாம் தான் சீரிஸ் டைப் C2, C2D. நான் சொன்னால மிஷின் டைப்ஸ். ஸோ 4 விர்ச்சுவல் சிபியூஸ், 4x4 16 GB மெமரி, 8 விர்ச்சுவல் சிபியூஸ். அட் த எண்ட் 16 வந்துன்னா இந்த கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து விர்ச்சுவல் சிபியூஸ். இதுதான் மேக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டேட்டாபேஸ், லார்ஜ் இன் மெமரி டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெமரி ஆப்டிமைஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பெசிஃபிக் காஸ்ட் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் ஏதாவது வேணும்னா இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அதுக்கான எத்தனை வேணும் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப்ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மிஷின் கான்ஃபிகரேஷன்ஸ்.